இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட ஆரம்பத்தில் ஆண்டவர் அப்படி தேடுவாங்க. வேதத்தை வாசிக்கிறது என்ன, சபைக்கு வர்றது என்ன, பாட்டு பாடுறது என்ன, சுவிசேஷம் சொல்றது என்ன, சாட்சி சொல்றது என்ன, ஜெபிக்கிறது என்ன, உபவாசிக்கிறது என்ன, இப்படி பயங்கரமா இருக்கும். பரிசுத்த வேதாமத்தில் ஆண்டவர் சொல்லுவாரு, உன் மேல எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. உன் மேல எனக்கு, யார் மேல சொல்லுங்க? என் மேல சொல்லுங்க. என் மேல என்ன அந்த வருத்தம்? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாயே, விட்டாயே. நல்ல கவனிங்க நண்பு தேவஜனமே, இந்த 9வது மாதம் கட்டளை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய உன்னுடைய முழு இருதயத்தோடும், உன்னுடைய முழு ஆத்மாவோடும், உன்னுடைய முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. யார் அன்பு கூறணும்? யார் அன்பு கூறணும்? அங்க வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் இடத்தில். அப்ப யார் அவரு? என்னுடைய என்னுடைய தேவன். இன்னைக்கு கமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, என் ஆண்டவரை நான் முழு இருதயத்தோட கூட என்ன பண்ணணும்? தேடணும். அடுத்தது முழு ஆத்மாவோட கூட தேடணும். அப்புறம் முழு மனதோட கூட. என்னுடைய இருதயம், என்னுடைய ஆத்மா, என்னுடைய மனது எப்படி இருக்கணும்? ஆண்டவரை தேடணும். இது என்னது? கமாண்ட்மெண்ட். இருதயத்தில் 1000 இருக்குது, அவருடைய இருதயத்தில் 1000 கன்றாவி இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அது இல்லப்பா, அந்த இருதயம் முழு இருதயமா தேடணும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எது மேல இந்த அன்பு செலுத்துறோம் யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. எதுல இருக்கிறாங்க? அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. நிறைய பேர் உலகத்தின் மேல மோகத்தில் இருக்கிறாங்க. நிறைய பேர் பொருட்கள் மேல மோகம், நிறைய பேர் வஸ்திரங்கள் மேல மோகம், நிறைய பேருக்கு நகைகள் மேல மோகம், நிறைய பேருக்கு நிலத்தின் மேல மோகம், நிறைய பேருக்கு மற்றவ குடும்பத்தை பார்த்து அவர்கள் மேல மோகம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை ரட்சித்தது எதற்காக அப்படின்னா, ரட்சித்த தெய்வத்தை நம்ம முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் கூட அவரிடத்துல அன்பு கூறணும். இன்னைக்கு அந்த அன்பு ஏதோ வாரத்துல ஒரு நாள் எப்படி இருக்குதுமா? பக்தி எப்படி இருக்குது? தேவன் மேல அன்பு எப்படி இருக்குது? வாரத்துல ஒரு நாள். தேவன் மேல அன்பு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்துல ஒரு நாள் பார்சாலிட்டி பக்தி கிடையாது. தேவனை எப்போதும் நமக்கு முன்பதாக என்ன பண்ணுவோம்? வைத்திருப்போம் முழு மனதோடும், முழு மனதோடும். இங்க நம்ம மைண்ட் எங்க இருக்குது? இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆனா மைண்ட் எங்க இருக்குது? மைண்ட் எங்க இருக்குது? தேவ பிரசன்னத்தில் இருக்குதா? தேவனுடைய வார்த்தைக்கு நேரா இருக்குதா? இல்ல தேவ சமூகத்தில் அடுத்தது ஆண்டவர் என்ன பேச போறாரு, என் வாழ்க்கையில் என்ன செய்ய போறாரு, நான் என்ன கற்றுக்கொள்ளணும், நான் எப்படிலாம் மாறணும் இருக்குதா? இல்ல. இங்க ஒரு சிலருக்கு இருக்கும் போல அப்புறப்பட்ட சோத்துறோம், ஒரு சிலருக்கு எங்க எங்கேயோ எண்ணம், மைண்ட் எங்கேயோ மேயும். That is useless, that is helpless, that is blessless. அது ஒன்றுக்குமே தவாது. இங்க சொல்றாரு, உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. என்னமா? ஆல்வேஸ் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. நாட் ஓன்லி சண்டே. இன்னைக்கு கமிட்மெண்ட் 1000 கமிட்மெண்ட் வச்சிருக்காங்க. 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உலகத்தில் கமிட்மெண்ட். எவ்வளோ? ஆமா, அவங்கள போய் கேளுங்களேன், தூங்குறது கூட டைம் இல்லை, துன்றதுக்கு டைம் இல்லை. துன்றதுக்கு தூங்குறதுக்கு டைம் இல்லைன்னா ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறதுக்கு உனக்கு எங்கேருந்து டைம் இருக்கும்? எங்க இருக்கும்? உன் முழு பலத்தோடும் என்ன பண்ணுமா? இந்த மாதம் கட்டளை, you have to build yourself with the spirit of God. இந்த மாசத்துல உன்னை தேவனுடைய கட்டளைக்குள்ளாய் உன்னை பலப்படுத்திக் கொண்டு நீ கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஆசைப்படுறாரு.
இயேசுவே எனக்கு அதை தாங்கப்பா, இயேசுவே எனக்கு இதை தாங்கப்பா, இயேசுவே எனக்கு அதை செய்யுங்கப்பா, இயேசுவே எனக்கு இதை செய்யுங்கப்பா, இயேசுவே அங்க உயர்த்துங்க, இயேசுவே கனப்படுத்துங்க, இயேசுவே ஆசீர்வதிங்க, இயேசுவே வாய்க்க செய்யுங்க, இயேசுவே மேன்மைப்படுத்துங்க, இயேசுவே 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 எல்லாம் இயேசுவிடத்துல வேணும். ஆனா அந்த இயேசுவிடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுறதுல we are failure. முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. யார? தேவனிடத்தில். நம்பர் 1. நம்பர் 2, முழு பலத்தோடு. ஆமென். சொல்லுங்க. முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. என்ன பலன் இருக்குதோ அந்த பலத்தோட கூட தேவன் என்ன பண்ணோம்? அன்பு கூறணும். 3வது என்ன அப்படின்னா வசனம் சொல்லுது, இப்பொழுதும் இஸ்ரவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. இப்போ நான் ஆண்டவருக்கு பயந்தா தானேம்மா? ஆண்டவருக்கு பயந்தா தானே? ஆண்டவருக்கு பயந்தா தானே என்ன பண்ண முடியும்? நீ தேவ பயம் இல்லை. தேவ பயம் இல்லை, நிறைய தேவ பயம் இல்லை. ஆனா தேவன் எல்லாமே செய்யணும். எனக்கு தேவன் மாத்திரம் எல்லாமே செய்யணும். ஆனா தேவன் மேல பயம் இல்ல. இன்னைக்கு வேலை மேல பயம், வருமானத்து மேல பயம், ஸ்கூல் ஃபீஸுக்கு பயம், பிள்ளைகள் மேல பயம், எதிர்காலத்து பயம், வஸ்திரத்துல பயம், ஆகாரத்துல பயம், எல்லாத்திலையும் பயம். தேவ பயம் மாத்திரம் இல்ல. தேவ பயம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? நாம தேவ பயம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? தேவ பயம் இருந்ததுன்னா யாரும் எனக்கு ரிமைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஐ ஷுட் ரெடி அட் எனி டைம் டு பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு நான் என்ன பண்ணுவேன்? ஆயத்தப்பட்டுக்கொண்டே இருப்பேன். தேவ சமூகம் என்ன நினைச்சுட்டு இருக்கிறீங்க? மை லைஃப் வில் சேஞ்ச். தேவ சமூகம் என்பது என் வாழ்க்கையை மாற்றும், என் தரத்தை மாற்றும், என் சூழ்நிலையை மாற்றும், என் குடும்பத்தை மாற்றும், என் பிள்ளைகளை மாற்றும், என் எதிர்காலத்தை மாற்றும், என்னை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வந்து நிற்க வைக்கும். அதான் தேவ சமூகம். இன்னைக்கு குடிகாரங்க மாறி இருக்கிறாங்க, போதையில் இருக்கிறவங்க மாறி இருக்கிறாங்க, பாவத்தில் இருக்கிறவங்க மாறி இருக்கிறாங்க, சாபத்தில் இருக்கிறவங்க மாறி இருக்காங்க, கட்டில் இருக்கிறவங்க மாற்றி இருக்கிறாங்க, பொய்யா இருந்தவங்க மாறி இருக்கிறாங்க. இப்பேற்பட்டவங்க மாறி இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருக்கிறாங்கன்னா அப்ப தேவ சமூகம் எவ்வளவு பெரிய விடுதலையும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொடுக்குது அந்த தேவ சமூகத்திற்கு. அதனால்தான் 128ஆம் சங்கீதத்தில் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். யாரு தேவனுக்கு பயந்து அவர் வழியில நடக்கிறானோ அவன் பாக்கியவான். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான், எவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் அவனை ஆசீர்வதிப்பார், அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பான். யாருக்கு? இன்னைக்கு வேலைக்கு பயம், எஜமானுக்கு பயம், சிச்சுவேஷனுக்கு பயம், எல்லாத்துக்கும் பயம். தேவ பயம் மாத்திரம் லேட்டர். ஏன்னா எவன் கேள்வி கேட்க போறான் நம்மள? நான் யாரு? நான் எப்பேற்பட்ட ஆளு? I kill that spirit. அப்பேற்பட்ட எண்ணங்களையும் யோசனைகளையும் சாகடு. எனக்கு கமாண்ட்மெண்ட்டுக்குள்ள, கட்டளைக்குள்ள நம்மை கட்டிக்கொள்ளும்படியாய் நாம் ஆயத்தப்பட வேண்டும். இன்னைக்கு என்னத்தை துண்ணலாம், என்னத்தை குடிக்கலாம், என்னத்தை உடுத்தலாம், என்ன பண்ணலாம், இதுதான் நம்மளுடைய யோசனை. எல்லாம் இதுதான். நான் சொல்றேன், அதுக்காக நீ கவலைப்படாத. தேவனிடத்தில் என்ன பண்ணு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, அப்போது எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு என் வாழ்க்கையில why still there is so much of pending, so much of pain, so much of fear? ஏன் அப்படின்னா you don't have fear of God. உனக்குள்ள தேவ அனுபவம் இல்லை, தேவ பயமே இல்லை. பேருக்கு மாத்திரம், அவசரத்துக்கு மாத்திரம், ஆபத்துக்கு மாத்திரம் இயேசு 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 இயேசு. அப்பயும் அவர் தெய்வமா தான் இருக்கிறாரு. அப்பயும் எப்படி இருக்கிறாரு? தெய்வமா தான் இருக்கிறாரு. அப்பேற்பட்ட தெய்வத்தை என் இருதயத்தில் இடம், என் ஆத்மாவில் இடம், என் மனதில் இடம் இருந்தா என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? பாருங்க.